பேசிக் டெய்லரிங் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து 4 டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்போம். என்ன டைப் ஆஃப் கிளாத் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கிளாத் எடுத்துக்கலாம். மெஷர் பண்ணுறதுக்கு டேப் எடுத்துப்போம். மார்க் பண்ணுறதுக்கு வந்து டெய்லரிங் மார்க்கரும் ஸ்கேலும் எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு சிசர் எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நீடிலும் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஹேண்ட் கர்ச்சீஃப்க்கு வந்து என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா சைடுமே ஈக்குவலாக 8.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா எல்லா சைடுமே வந்து சீம் அலவன்ஸ் விட்டுக்கலாம். நான் எல்லா சைடுமே ஈக்குவலாக 1 இன்ச் அளவுக்கு சீம் அலவன்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த கிளாத்தை வந்து நம்ம 2 ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் போட போகிறோம். ஹெம்மிங் ஸ்டிச்சில் டைப் 1 எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தில் 1 இன்ச் அளவு எடுத்து அதை 2 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1/4 இன்ச் அளவில் ஃபுல்லாக மார்க் பண்ணிப்போம். இந்த டைப் ஹெம்மிங்க்கு வந்து 1/4 இன்ச் அளவில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அப்போ தான் வந்து துணியில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊசி எடுத்து அதில் 2 நூல் கோத்து எடுத்துக்கலாம். டைப் 1 ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊசியை வந்து கீழ்ப்பக்கமாக குத்தி மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். த்ரெட் வந்து எப்போவுமே கீழ்ப்பக்கமாக தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக குத்தி மேல் பக்கமாக எடுக்கிறோம்ல, அப்போ 2 சைட் ஆஃப் கிளாத்லேயுமே வந்து டச் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நார்மலாக தான் ஹெம்மிங் பண்ணுவோம். பின்னாடி இப்படி இருக்கும், முன்னாடி திருப்பி பார்த்தோன்னா டாட் அளவு இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஹெம்மிங் வந்து போடணும். இந்த டைப் ஹெம்மிங்கில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம நாட் போட மாட்டோம், ஃபைனலாக தான் நாட் போடுவோம். இது போல் ஃபுல்லாக வந்து எம் பண்ணி எடுத்துப்போம். இது போல் எம் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீடியில் உள்ளே குத்திட்டு த்ரெட்டால் ஒரு 3-4 வாட்டி சுற்றிட்டு அந்த நீடியில் இழுத்தோம் அப்படின்னாக்கா நாட் விழுந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீட்டாக ஹெம்மிங் பண்ணி எடுத்துப்போம். எந்த ஒரு சுருக்கமும் கிளாத்தில் இருக்கக்கூடாது. நல்ல சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா டாட் மட்டும்தான் தெரியணும். ஹெம்மிங்கில் செகண்ட் டைப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தில் வந்து 1 இன்ச் போல் எடுத்து அதை 2 ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த கிளாத்தில் வந்து 1/2 இன்ச் அளவு ஃபுல்லாக மார்க் பண்ணிப்போம். இந்த டைப் ஆஃப் ஹெம்மிங்க்கு வந்து 1/2 இன்ச் கேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஊசியில் வந்து 2 நூல் கோத்து எடுத்துக்கலாம். இப்போ டைப் 2 ஹெம்மிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீடில் வந்து கீழேருந்து மேல் பக்கமாக குத்திட்டு த்ரெட்டை நீடில் மேலே போட்டு அதுக்கப்புறமா நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது கிளாத்தில் வந்து சுருக்கம் விழாது. அதே போல் கிளாத்தை உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹெம் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வந்து த்ரெட்டை கீழே வச்சுட்டு அதை வந்து நீடில் மேலே போட்டு டைட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து த்ரெட்டை மேலே விட்டுட்டு அதுக்கப்புறமாவும் ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைப் ஆஃப் ஹெம்மிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ப்ளவுஸோட பேக் நெக்குக்கும் ஸ்லீவ் பேட்டர்னில் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் இந்த ஹெம்மிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே போல் ஃபுல்லாக ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எம் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீடியில் உள்ளே குத்திட்டு த்ரெட்டால் ஒரு 3-4 வாட்டி சுற்றிட்டு அந்த நீடியில் இழுத்தோம் அப்படின்னாக்கா நாட் விழுந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீட்டாக ஹெம்மிங் பண்ணி எடுத்துப்போம். எந்த ஒரு சுருக்கமும் கிளாத்தில் இருக்கக்கூடாது. நல்ல சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா டாட் மட்டும்தான் தெரியணும்.
ஹெம்மிங்கில் தேர்ட் டைப் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கிளாத்தில் 1 இன்ச் அளவு எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். இதில் 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் ஹெம்மிங்க்கு வந்து 1/4 இன்ச் கேப்பில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது ஊசியில் வந்து 2ஆக நூல் கோத்து எடுத்துப்போம். இப்போ வந்து தேர்ட் டைப் எம் பண்ணுறதுக்கு வந்து டைப் 1ம் டைப் 2வையும் கம்பைன் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டைப் 1 வந்து நம்ம போடலாம். அதாவது ஊசியை கீழே குத்தி ஊசியை மேல் வழியாக எடுத்துட்டு ஸ்டிச்சஸ் போடுறது தான் வந்து டைப் 1. ஸோ அதை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் நம்ம போட்டதுக்கப்புறமா ஊசியை கீழே குத்திட்டு மேல் வழியாக எடுத்துகிட்டு த்ரெட்டை ஊசிக்கு மேலே போட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணணும். இது வந்து டைப் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது 4 ஸ்டிச்சஸ் வந்து டைப் 1லையும் 5ஆவது வந்து டைப் 2லையும் இதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் ஃபுல்லாக எம் பண்ணதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் போடுறதுக்கு வந்து ஊசியை கீழேருந்து மேலே எடுத்துட்டு அந்த ஊசியில் ஒரு 4-5 வாட்டி த்ரெட்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எண்ட் நாட் விழுந்துடும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் டைப் 3 ஹெம்மிங் வந்து நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹெம்மிங்கில் டைப் 4 எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தில் 1 இன்ச் அளவு எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிப்போம். ஹெம்மிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீடில் கீழேருந்து மேல் வழியாக விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த டைப்புக்கு வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். இப்போ வந்து நீடில் எடுத்துட்டு நம்ம கிளாத் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு உள்ளே போகிற மாதிரி நீடில் உள்ளே குத்திட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு டைப் 2 ஹெம்மிங்கை வந்து இங்கே அப்ளை பண்ணும். அதாவது நீடில் கீழேருந்து மேல் வழியாக குத்திட்டு த்ரெட்டு வந்து நீடில் மேலே இருக்கிற மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஹெம்மிங்கை வந்து பொறுமையாகவே தான் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா நீடில் வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங்க்கு கேப்பில் வந்து போதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அகெயின் நீடில் எடுத்துட்டு திரும்ப வந்து இன்சர்ட் பண்ணி பண்ணுங்கள். இந்த டைப் ஹெம்மிங்கில் வந்து ரைட் சைடும் சரி பேக் சைடும் சரி 2 சைடுமே வந்து த்ரெட்டு தெரியக்கூடாது. 2 சைடுமே வெறும் டாட் மட்டும்தான் தெரியணும். இது போல் ஃபுல்லாக நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். எண்ட் நாட் போடுறதுக்கு வந்து நீடில் கீழேருந்து மேல் பக்கமாக குத்தி எடுத்துக்கலாம். த்ரெட்டை வந்து ஒரு 4-5 வாட்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீடில் எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா டைட்டாக நாட் விழுந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது போல் நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் டாட் அளவு தான் வந்து த்ரெட்டு தெரியும். இது போல் 4 டைப் ஆஃப் ஹெம்மிங்கையும் வந்து நான் சிங்கிள் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் நீங்கள் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 4 டைப்புமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன டாட் அளவு மட்டும் தான் த்ரெட் தெரியும்.